அப்பா தகப்பனே, இதோ இந்த நேரத்திலே உம்முடைய திருக்கரத்திற்கு நோய் நொடியோடு அவதிப்படுகிற எல்லோரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, பல வேதனைகளாலே அவதிப்படுகிற உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரையிலும் இருக்கிற நோய் நொடிகளை சுகப்படுத்த வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, லூக்கா நற்செய்தியிலே பேதுருனுடைய இல்லத்திற்கு நீ சென்ற பொழுது அவருடைய மாமியார் உடல் சுகமில்லாமல் இருப்பதை பார்த்தவுடன், அப்பா ஆண்டவரே, நீர் அவர்களை தொட்டு சுகப்படுத்தினீரே. இந்த ஜெபத்திலே பங்கெடுக்கிற நோய்வாய்ப்பட்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி ஆண்டவரே, யாருக்காகவெல்லாம் இந்த ஜெபத்திலே பங்கெடுக்கிறவர்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறார்களோ ஆண்டவரே, இதோ உம்முடைய நற்கருணை பிரசன்னத்திலிருந்து நீரே இவர்களை தொட்டு சுகப்படுத்தும்படியாக, பேதனுடைய மாமியாரை நீர் சுகப்படுத்தியதைப் போல பல பேரை நீர் உம்முடைய கரங்களால் தொட்டு சுகப்படுத்தியதைப் போல இந்த ஜெபத்திலே பங்கெடுக்கிற யாராக இருந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய அன்பின் நிமித்தம், உம்முடைய பேர் இரக்கத்தின் நிமித்தம் ஆண்டவரே, அவர்களுடைய குற்றங்களை எல்லாம், பிழைகளை எல்லாம், பாவங்களை எல்லாம் பாராமல் அப்பா தகப்பனே, நீர் அன்பானவராக இருப்பதனால அப்பா தொட்டு சுகப்படுத்துங்க ஆண்டவரே. நோய் நொடியோடு அவதிப்படுகிற, மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் ஆண்டவரே, இந்த நாட்களிலே தேவையில்லாத நோய் நொடிகள் எல்லாம் எங்களை தாக்காதபடிக்கு நீரே எங்களுக்கு பாதுகாப்பாக அரணாக இருக்க வேண்டுமாய் உம்முடைய இந்த நற்கருணை பிரசன்னத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நல்ல தகப்பனே, இதோ நாங்கள் செய்திருக்கிற எல்லா காரியங்களிலும் உம்முடைய அருள் பிரசன்னம் இருந்து வழி நடத்தியிருக்கிறதே. அப்பா, நீரே எங்களுக்கு ஆசிராக இருந்திருக்கிறீரே. இந்த நோய் நொடியிலிருந்து விடுதலை தாங்கப்பா ஆண்டவரே. இந்த மகனையும் மகளையும் செபித்து கொண்டிருக்கிற இவர்களுடைய வேதனையும் நீரே எடுத்துக்கொள்வீராக. சுகப்படுத்தும் ஆண்டவரே. ஆமேன்.